ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்வீட் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான், சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சிடலாம், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு எடுத்து ஒரு 4-5 கிழங்கு வேக வச்சு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டுக்கலாம். ஏற்கனவே ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாம். போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது அதிகமாகவும் எந்த பொருளும் சேர்க்கவும் மாட்டோம், ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நல்லா பிசைஞ்சாச்சு. உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் போடக்கூடாது, சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சா போதும். இப்படி நல்லா உள்ளங்கையில் வச்சு ரவுண்ட் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துடலாம். இதுக்கு அதிக ஆயில் தேவைப்படாது. சும்மா 2 ஸ்பூன் எண்ணெயும் 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணி அதில் இந்த கட்லெட்லாம் போட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இருந்ததுனால ஒரே டைம்லேயே எல்லாம் வச்சுட்டேன். நிறையா இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா செவந்து வரணும். செவந்த வாட்டி அப்படியே லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்துச்சுன்னா கிறிஸ்பாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கலர் நல்லா வரும். நல்லா அந்த ஓரம்லாம் வெந்து கிடைக்கும், அதுக்காக தான். இல்லைனாலும் நல்லா 2 பக்கம் திருப்பி திருப்பி விட்டோம்னாவே நல்லா வெந்துக்கும். ஏற்கனவே கிழங்கு வேக வச்சு தான் செய்கிறோம், அதனால் வேகணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா வெந்துச்சுன்னா கொஞ்சம் கிறிஸ்பாக நல்லா இருக்கும், மொறு மொறுன்னு. அதுக்காக தான் நல்லா வேக விடுறது. இப்போ 2 பக்கமுமே நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு ஸ்வீட் கட்லெட்டு. இது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.